வணக்கம். வணக்கம். முருகர் மாநாடு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. சர்ச்சை கிளம்புதல் கிளப்புறானுங்க. சரி, அதை பேசுவோம். சொல்லுங்க. இப்போ எனக்கு அதில் என்னென்னா அந்த பழைய ஞாபகங்கள் 2021 கருப்பர் கூட்டம், கந்தர் சஷ்டி கவசம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம். அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு கிட்டத்தட்ட உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நிறைய இருந்தது அதில். பட் ஆனால் அதை நிறைய பேர் அதை பகிர்ந்துக்கினாங்க வச்சுக்கலாம், அந்த கிரெடிட்டை பகிர்ந்துக்கினாங்க. இப்போ 2026 தேர்தல் நோக்கி திரும்பவும் வேலை தூக்கியிருக்காங்க. அப்பவும் வேலை தூக்குறாங்க, இப்போவும் வேலை தூக்குறாங்க. இல்லை, முருகபெருமாவுடைய சக்தி நினச்சிக்க முடியாது. முருகரை பார்த்து பயப்படுறாங்களா, முருக பக்தர்களை பார்த்து பயப்படுறாங்களா, பயந்தான் ஆகணும். சொல்லுங்க. நிறைய சர்ச்சை கிளம்பியிருக்கு. இது இப்போ இந்த மாநாடு, இந்த முருகர் மாநாடே வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக சங்கிகளால் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கப்படுது. இதே கருத்தை உங்களால் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட மாநாடு நடத்தும்போது உருவாக்க முடிஞ்சா? யாராவது எழுப்புனானா? இல்லை. ஒவ்வொரு முறையும் சிஎஸ்ஐ ஆகட்டும், மற்ற கிறிஸ்தவ அமைப்புகளாகட்டும், எல்லா தேர்தலையும் திமுகவுக்கு வேலை பார்க்கும்போது எவனால் கேள்வி கேட்க முடிஞ்சா? இல்லை. அப்போ முருகபெருமானை சார்ந்து ஒரு மாநாடு நடக்குது, அதை வச்சு ஒரு அரசியல் மையம் கொள்ளுது அப்படின்னு கிளப்பு ஆமடான்னு இல்லை. நான் சொல்கிறேன், இதில் எப்படி அரசியல் வரலாம்? ஆமடா வரும்டா, அப்படிதான் சொல்லணும். இல்லை ஆன்மீகங்க, ஆமடா அரசியல் வரும்டா அப்படின்னு சொல்லுங்க. நேற்று வரைக்கும் எங்கே பண்ண? நேற்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருக்கும் உங்களுக்கு மாநாடு நடத்தும் போது குழுக்குழு இருந்துச்சா? இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஏன் மாநாடுன்னு கேளுங்க. மாநாடு நடத்தக்கூடிய தேவை இருக்கு. சரி, என்ன தேவை? இப்போ என்ன தேவை இருக்கு அப்படின்னா, இந்த முருக பக்தர்களுக்கு அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் தமிழகம் முழுவதும் பார்க்க முடியும். இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது கொண்ட நம்பிக்கை, இந்த நம்பிக்கையோட வரலாறு 8ஆம் நூற்றாண்டுக்கு முந்தினது. சரியா? நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பழமையாக இருக்கக்கூடிய இந்த மலையில் காசி விஸ்வநாத்துடைய கோயிலும் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு வரலாறு 3ஆம் நூற்றாண்டு. இப்படி இந்த மலையை சுற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது இந்துக்களுடைய வரலாறு. ஆனால் நீங்கள் சென்ற வருடம் ஒரு சச்சரவு ஒன்று வெடிச்சு. அது சென்ற வருடம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருடமும் வெடிக்குது. அதுவும் திமுக வந்ததுக்கப்புறம் இந்த வேலையை தீவிரமாக பண்ணுறாங்க. இத்தனை நாள் ஆளை தான் மதம் மாற்றிக்கிட்டானுங்க, இன்னைக்கு மலையவே மதம் மாத்திர வேலை பார்த்தாங்க. அதுக்கு சிக்கந்தர் மலைன்னு பேர் வச்சாங்க. ஆமாம், அந்த நவாஸ்கனி கூட ஒரு எம்பியை அனுப்பி அதுக்கு அவ்வளோ ஆதரிச்சவையாவே இதே திமுக கவர்மெண்ட் தானே. அன்னைக்கு நீ என்ன சொல்லியிருக்கா, இது எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லி கேட்டு. ஏன்டா மதுரைக்காரன்லேருந்து மதுரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கேள்றா, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் முருக பக்தர்கிட்ட கேள்ற. அவன் சொல்லுவான் திருப்பரங்குன்றத்துக்கு வரலாறு. எங்கேருந்து அது சிக்கந்தர் மலை இருந்துச்சு, அது திருப்பரங்குன்ற மலையாட இருந்துச்சு, இப்போ இருக்கடா, எப்போ இருக்கடா, பூமி அழியிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அது திருப்பரங்குன்ற மலை தான். எங்கேருந்து உனக்கு அது சிக்கந்தர் மலையாக மாறிச்சு அப்படின்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா நியாயமான. இதில் சீமானவருடைய கருத்து எனக்கு முரண்படுறேன். ஏன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகர் அவர் பெருமையாக தானே பேசுகிறாரு. அவர் பேசும்போதெல்லாம் சரிங்க, அவர் பேசுகிற கருத்தியல் தான் கரெக்டுங்க. இது தமிழர்களுக்கான மண், இது தமிழர்களுக்கான கடவுள், முருகனை தூக்கி பிடிக்கிறீங்களே, அப்போ உண்மை பேசுங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, எல்லா மதங்களும் சேர்ந்து அங்கேயே ஒற்றுமையா இருக்கணும். அது எல்லாம் ஒற்றுமையெல்லாம் இருக்கட்டும், யாருக்கு சொந்தமானது பேசு. அப்போதானே அவரும் அரசியல் பண்றான்னு தோணுது. எல்லாவற்றையும் நேர்மையா பொட்டுல அடிச்ச மாதிரி பேசுவான்னு பல நேரம் தோணும். மனசுல பட்டதை பேசக்கூடிய ஆள். அப்ப இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒண்ணு வஞ்சகமா சேர்ந்து சுழிக்குது. அப்ப அவரும் தப்பு தானே பண்றாரு. இந்த இடத்துல யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அவங்க போய் நிக்கணும். இப்ப இந்த திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் எதனால மாநாடு நடத்தலாம் சொல்லுங்க. இந்த மலையவே மதமாற்ற வேலையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா பின்னாடி எல்லா மலையும் மாற்றுவீங்க. எல்லா மலையும் ஒரு சிலுவையோ எதையோ கொண்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மலைக்கே பேர் வைப்பீங்க. அதுக்கப்புறம் திமுக அந்த பேரை ஆமாங்கன்னு சொல்லி அங்கீகரிக்கும் செய்யும். அதுக்கு இந்த இப்போ ஆப்பிரிக்காவில் வரலாறு எழுதுவாங்க, அது மாதிரி வரலாறு எழுதுவாங்க. நீங்கள் உட்காந்து வரலாறு எழுத இதுக்கு கூச்சப்படுறதே கிடையாது. இப்போ நீங்கள் இது சொல்லும் போது தான் இந்த எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள், அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திமுக என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் அவுட் சோர்ஸ் மாதிரி வெளியே கொடுத்து வேலை வைப்பாங்க. நம்மளாம் எப்படி நமக்கு சின்ன சின்ன வேலையில் ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வெளியில் கொடுத்து அவுட் சோர்சிங் பண்ணணும்ல, அதே மாதிரி போராட்டம், புரட்சி, அதுக்கப்புறம் அந்த போட்டு இந்த மாதிரி கருத்தியல் தான் பேச வக்கீல்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு சங்கத்தை உருவாக்கிறாங்க. பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு ஒரு லெட்டர் வெளியாகும். இதோட வழக்கறிஞர் சங்கம், எழுத்தாளர் சங்கம் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா பேரும் ஃப்ராடு. எல்லா ஃப்ராடு பயிலையும் இவங்க வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம பேரில் எழுதுக்கு, அதாவது நம்ம பேரில் துணிச்சு கருத்து சொல்ல துப்பு இல்லாதவங்க முருகனுடைய அந்த மாநாடு இருக்குல்ல, முருகபெருமான மாநாடு, அது கெடுக்கிறது எப்படின்னு இப்படி எடுத்து வந்துருக்காங்க. இவங்க எழுதுறாங்க வரலாறு. யாரு இந்த எழுத்தாளன்னு சொல்றால, இவன் எவனா உட்காந்து நீ என்ன பேசணும், எங்கேருந்து சிக்கந்தர் வந்தாரு, 14ஆம் நூற்றாண்டு பிற்பகுதிக்கு அப்புறம் சிக்கந்தர் ஒரு ஆள் இறந்து போறாரு. அந்த ஆள் யார் ஃபர்ஸ்ட்? அவருக்கு தர்கா வச்சிருக்காங்க. அவன் யார் ஃபர்ஸ்ட்? அதற்கு முன்பு சுல்தான்கள், அப்போ சுல்தானுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சி நடந்திருக்கு. அந்த எல்லா ஆட்சி முறைகளுமே மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து எல்லா கோயிலும் இழுத்து முன்னாடா. இது மதுரை வரலாறு. மதுரை வரலாறு ஒழுங்கா எல்லாம் சொல்லிக் கொடுக்காதனால நீ வந்து இன்னைக்கு ஏறிக்கிட்டு இருக்க.
அன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து மூணு டைம்னா விஜயநகர பேரரசு வரணும், மராத்தா வரணும், இல்லாட்டி திருமல நாயக்கர் வரணும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புனரமைக்கும் பணி அடிச்சு அதை சரி பண்ணி வச்சாங்க. ஒவ்வொரு முறையும் இது நடக்குது. அதுவும் திராவிட கட்சிகள் ஆண்ட வரலாறு வச்சுக்கோங்க. இந்த வரலாறு நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மதக்காரனுக்கே தெரியும், அவனையே குழப்பறது நீங்க போய். இது முதலாவது. இதோடைய வழக்கு முன்பு வந்துச்சு. எப்படி இந்த வழக்கு, இந்த மலை யாருக்கு சொந்தம், இந்த மலை சொந்தம்ன்றது இன்னைக்கு வரல பிரச்சனை, யாருக்கு சொந்தம்னு வருது. அப்போ வரும்போது பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இதுதான் சமீபத்தில் திமுக காரங்க குழப்பறாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா பேருக்கும் சொந்தம்னா தீர்ப்பே சொல்லியிருக்கு. சிக்கந்தர் தர்கா இருக்கு பாருங்க, அந்த தர்கா இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், கோவில் அவங்களுக்கு சொந்தம், எல்லாரும் சேர்ந்து வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கையில் எடுத்துருவேன், கண்டதை பேசி விட்டுருவேன். அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பை இவங்க குழப்பிக்கிருக்காங்க. அந்த தீர்ப்பில் சிக்கந்தர் தர்கா மட்டும்தான் இவங்களுக்கு சொந்தமானது. அதை தவிர பாறைகள் இருக்குல்ல, செடி வளராத பகுதிகளான பாறைகள், அதில் ஆரம்பித்து கிரிவல பாதைகள் இருக்குல்ல, கிரிவல பாதைகள், அது எல்லாமே அந்த தேவஸ்தானம் போர்டுக்கு சொந்தமானது. இதை லண்டன் பிரிவி கவுன்சில் அங்கீகரிக்குது. அதை தான் ஹைகோர்ட்டு அந்த காலத்தை முடிச்சிச்சு 1920கள். இந்த தீர்ப்பு வரும். இந்த தீர்ப்பு வரும்போது கூடுதலாக அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 1830கள் ஆகட்டும், 1960கள் ஆகட்டும், இதில் அந்த ஒட்டுமொத்த கிரிவல பாதை ரெடி பண்ணுறது, குளங்களை ரெடி பண்ணுறது, பக்தர் வந்தால் தங்குறது, இதுக்கான எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கணுமே அந்த தேவஸ்தானம் போர்டு. எல்லாத்தையும் உருவாக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பராமரிக்கிறது அவன், அதுக்கான செலவினம் பார்க்கறது அவன். அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற பாறைகளாக எடுத்துகிட்டு போய் ரயில்வே தண்டவாளங்கள் யூஸ் பண்ண போகிறாங்க. அது தொட்ட கெட்ட அப்படின்னாங்க. அது அரசாங்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது, அது தேவஸ்தானம் சம்மந்தம். எது? திருப்பரங்குன்ற முருகனுக்கு சம்மந்தமானது. நீ அதில் கையை வைக்கிறேன்னாங்க. அன்னைக்கு பிரிட்டிஷ் இருக்கும் போதே ஆமாம் அவங்க சொல்கிறதா செஞ்சு சொல்லி தேவஸ்தானம் கையில் கொடுத்தாங்க. இது பிரிட்டிஷ் இருக்கும்போது நடந்த விஷயம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக. இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கு முன்பு பிரிட்டிஷ் வந்த ஆரம்ப காலத்தில் அங்கேருந்து மரங்கள்லாம் வெட்டுவானுங்க. மரத்தில் வெட்டி அரசாங்கத்துக்கு உடம்பு எடுத்துகிட்டு போவானுங்க. அப்போ ஒரு கேஸ், அரசு வெறும் மரத்தை வெட்டினதுக்கு, பட்டு போன மரமாக வெட்டிருப்பானுங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மரங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, அதெல்லாம் அந்த தேவஸ்தானம் சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும், கடைசி தீர்ப்பு வரைக்கும், பிரிட்டிஷ் கிளம்புற வரைக்கும் அந்த தீர்ப்பு எல்லாமே அந்த ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்ற தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டது. அது தர்கா இருக்குல்ல, அதில் வழிபடுறதுக்கு உரிமை கொடுக்குறோம், அதை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. அதை மத நல்லிணக்கத்தின் காரணமாக இந்துக்கள் பெருந்தன்மையோட இருக்கிற விஷயம். வரலாறு வச்சு பேசினா அந்த சிக்கந்தர் தர்காவே இருக்காது. யார் சிக்கந்தர் நான் கேட்குறேன். அந்த காலகட்டம் வரைக்கும் இது வந்த வழி என்ன? எனக்கு தெரிஞ்ச அலாவுதீன் கில்ஜி கீழே மாலிக் கபூர் உள்ள வந்து வேட்டையாடுவான் மதுரையை. அந்த வரலாறு சொன்ன வச்சுக்கவே மக்கள் கொண்டு வச்சிருக்கான். எங்க பேசுவோம், அமீர் இன்னைக்கு வந்து பேசுறான். அமீர் என்ன சொல்றாங்க, என்ன சொன்னா? இல்ல, அமீர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா வந்து நாங்க முருகரை வந்து எதிர்க்கல, நாங்களும் அல்லாவை எதிர்க்கல, முருகரை வழிபடுறத அரசியல் சங்கிகளை தான் நாங்க எதிர்க்கிறோம். அதே மாதிரி இங்க உட்காந்து இவ்வளவு கருத்து பேசல. நேத்து போன வாரம் அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் குடிச்சிட்டு போறாங்க. அது எனக்கே பேசிருக்கியா? கோயம்புத்தூர். அது பேசுறீங்க, பக்கு இருக்கா, வாய் இருக்கா? நீ எதுக்கா இந்துக்களுக்கு பாடம் எடுக்கிற? ஏன்னா எல்லாரும் வந்து இந்துக்களுக்கு பாடம் எடுத்துருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. நீ பாடம் எடுக்கணும் போய் இஸ்லாமியர்களுக்கு போயிடுறா, நீ பாடம் எடுக்கணும் இஸ்லாம் அமைப்புகளுக்கு போயிடுறா, நீ பாடம் எடுக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு போயிடுறா. அவங்க அரசியல், அவங்க அந்த 50 வருஷம் வரலாறுல அவங்க மத ரீதியான அரசியல் பண்றாங்களா இல்ல இந்துக்கள் பண்ணியிருக்காங்க? அவன் இழிச்சாவான இருக்காண்டா. தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்காத ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறேன். ஏதாவது எந்த ஊர்ல அடக்கமா இருக்கிறேன். அவ்வளவு இழிச்சாவான இருக்கேன் இந்து. சொல்லி புரிய வைக்க முடியல. எங்க விழிப்புணர்வு வந்துடும் நீ பார்க்கப்படுற. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ தீவிரவாதியை பிடிக்கிற அவனை கண்டிக்க கூட துப்புல உனக்கு. நீயே இந்த ட்ரக் மாஃபியா யாரு அவன் ஜாஃபர், அவனை சுற்றி தெரிஞ்ச நீ வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறேன். கருத்து தெரிவிக்க லாய் கிடையாது உனக்கு. யாரு? அமீர் பாய் சொல்றேன். டைரக்டர் அமீருக்கு கருத்து தெரிவிக்க லாய் கிடையாது. உனக்கு தெரிஞ்ச ஒரே கருத்து ஆட்டுக்குட்டியை பத்தி, அதை பத்தி பேசிட்டு போ. இதுல இந்த கூட்டமைப்பு, அந்த அறிவாளி கூட்டம் என்னன்னா மரபணுன்னு சொல்றாங்க. அதாவது மத நல்லிணக்க மரபணுவை உயர்த்தி. மரபணுன்னா என்ன? அதாவது இந்த மண்ணிலேயே மதசார்பின்மை தான் முளைச்சு வளர்ந்துச்சு. அதை நாங்க தான் அப்படியே நீர் ஊற்றி வளர்த்தோம். இவ்வளவு பேசுறல திமுக காரன் 2021 கருப்பர் கூட்டம் வச்சு முருகன், இதே முருகனை அவமானப்படுத்தும் போது திமுக சார்புடைய நபர்கள், திமுக காரன் அதுக்கு ஃபண்டு பண்ண எல்லா ஆதாரத்தையும் நான் வெளியிட்டேன். ஆனா எங்க பொத்திக்கிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு நீ பேசிக்கிட்டா, பேசிட்டு நீங்க வந்துடணும். அன்னைக்கு எவனும் பேசவே இல்லை. இன்ன வரைக்கும் தீக்கான பேசுறேன், அவனை கண்டிப்பா போய். அப்ப அன்னைக்கெல்லாம் சொல்லாத மதசார்பின்மை அவனுக்கு நீ என்ன சொல்லியிருக்கணும்? நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, மற்ற மதங்களுடைய நம்பிக்கையை எப்படி மதிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்துக்களுடைய மத நம்பிக்கையும் மதிங்க. இன்னைக்கு எனக்கே சொல்லுவியா? இப்ப நேத்து கூட நினைக்கிறேன், நேத்து முன்னாடி திருமாவளவன் ஏதோ பண்ணி. ஐயோ அவர் பாருங்க. இப்போ எனக்கு சாதாரண மக்களா என்னோட கேள்வி என்னன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லையா, கோயிலுக்கு போக தேவையில்லை, போறியா திருநூறு வச்சுதான் யாரு அவனை கூப்பிட்டா சரி வந்துட்டேன். அந்த மக்களோட நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இல்ல, அதை அப்படியே போக வேண்டியதானே. அது எனக்கு என்ன வருத்தம்னா, எதுக்கு வைக்கணும்? அந்த அழிச்சு காமிக்கிற, அது பப்ளிக் பாக்குற அளவுக்கு திமிரு.
இதே வேற ஏதாவது பண்ணி வச்சுக்க, வேற ஏதாவது இது சம்மந்தம் பேச வச்சுக்கவே, ஒரு மதத்தின் மீது இவ்வளவு பெரிய வெறுப்பை காட்டுறேன்னா, இதே இன்னொரு குறுக்குன்னு வச்சுக்க, ஒரு ஜாதி மீது காட்டினா எல்லாம் தப்பு தானே, பகுத்துறீங்கன்னா பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு, எல்லாம் தப்பு தானே, அவ பேசு. எந்த வெறுப்பும் இங்கே மதத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ எந்த வெறுப்பும் விதைக்க முடியாது. அது எதுவும் ஏற்றுக்கொள்ள கிடையாது. அது எல்லாமே மனித குலத்துக்கு எதிரானது. நான் மாற்றுக்கருத்தே சொல்ல. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்துருக்கவரு தீபாவளிக்கு வாழ்த்துரிக்க மாட்டாப்ல, முருக சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கு வாழ்த்துரிக்க, இந்துக்கள் சம்பந்தப்பட்ட எதுக்கு வாழ்த்துரிக்க மாட்டாப்ல, திருமாவளவன் போய் திருநீர் அழிப்பாப்ல, எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் சிக்கந்தர் மலையை மாத்தாதீங்கடா, எப்படா நீங்க மாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு மாநாடை போடணும்னு வச்சுக்கிறேன். அவங்களுக்காக மயங்காதீங்க, நீங்க விழிப்புணர்வு ஏற்படாதீங்க. நீங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாதான் நாங்க. எனவே மதசார்பின்னு ஒன்று இருக்கு, அதை பிடிச்சிக்கோங்க. இதே மதசார்பின்மை பாடத்தை போய் அங்கே நடத்துக்கிறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜமாத்துகள்ல உட்கார்ந்துக்கிட்டு எலெக்ஷன் வந்துட்டா ஜமாத்துல உள்ள கூடி உட்கார்ந்து யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடணும் அரசியலுக்கு பேசல. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஜமாத் நடக்குது. எல்லா சிஎஸ்ஐ ஃபுல்லா தன் லெட்டர் பேர்ல அனுப்புறான் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. இவங்களாம் யாரு? இவங்கிட்ட போய் பேசுறா. இதே மாதிரி ஏதாவது ஒரு தேவஸ்தானம் போடு வெளியிட்டுச்சு, மதுரையை சேர்ந்த இந்த தேவஸ்தானம் போடுறாங்க, இந்துக்களாகி நீங்களாம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க என்னைக்கா சொல்லிருக்கானா? இவனுக்கு வந்து மத சார்பை பேசுற, மத சார்பை பத்தி இந்துக்களுக்கு பாடுறதுன்னு எவனுக்கு துப்பே கிடையாது. நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. போய் சொல்றேன்னா உங்க ஸ்டாலின் போய் சொல்லு, தீக்காட்ட போய் சொல்லு, பெரியார் சொல்லு, அமீர் பாய் போய் இஸ்லாமியட்டையும் கிறிஸ்தவர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த ஒரே ஒரு மக்கள்கிட்ட மட்டும் தான் உலகத்துல இந்துக்களுக்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு இயற்கையாவே நீ பக்தின்னு சொல்ல ஏத்துப்பான். நான் என்ன சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன், சேலஞ்சே பண்றேன். நீ ஒரே ஒரு போட்டோ எடு, அதுல முருகப்பெருமானை வை நடுவில், இந்த படி இஸ்லாமியர்களுக்கான நம்பிக்கையான அந்த மெக்காக்கான படத்தை வை, இந்த படி ஜீசஸ் வை, போட்டோ கொண்டு ரோட்ல வீடா, ரோட்ல வச்சு வி, எவன் வாங்க நான் பாக்குறேன். இந்து மட்டும்தான் வாங்க, இந்துக்கள் மட்டும்தான் வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் கூட எந்தவித தயக்கம்லாம் மாலை போட்டு அதுக்கு ஆழத்தி காமிச்சு திருநீர் பூசுவான். இந்த மதம் அந்த மதம் பிரிச்சு பார்க்க மாட்டான். அவன்கிட்ட வந்து நீ பாடம் எடுக்கிறியா? நான் கேட்கிறேன், அவனை எங்கா சீண்டி விழா தெரிஞ்சுக்கிட்டனால இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு நடந்ததுமே எங்க விழிப்புணர்வு வந்துருக்குன்னு பயப்படுறீங்க. இதே போட்டோ கூட என் வீட்டில் மாட்டு, மற்ற வீட்டில் போய் மாட்டிடு, சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள போய் மாட்டு வைப்போம், அங்கே சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் மாட்டு. எங்க பெருந்தன்மை நான் பார்க்குறேன், பெருந்தன்மை பற்றி இந்துக்கள் வந்து பாடம் எடுக்கிறாங்க. எனவே இன்னைக்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வரும்னா, அது சிக்கந்தர் மலையை மாத்தினீங்க பாருங்க, அங்கேதான் வந்துச்சு. இந்த மாநாடு எதுக்கு நடத்த வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா, இந்துக்களுக்கு இந்த விஷயம் புரியாம இருக்கா போல அதை நடத்த வேண்டியதுச்சுன்னா, இதே மதுரை மண்ணில் போதுமான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அலாவுதீன் கில்ஜிக்குள்ள மாலிக் கபூர் என்ன ஆட்டம் ஆடுனா, எவ்வளவு வருஷம் மீனாட்சி அம்மன் கோயில் பூட்டி கடந்துச்சு, சுத்தி இருக்க கோயில எப்படி அவங்க அட்டுழியம் பண்ணானுங்க, எவ்வளவு கொள்ளை அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு ஆகட்டும், அதுக்கப்புறம் மராத்தாக்கள் ஆகட்டும், இல்லாட்டி நீங்க திருமண நாயக்கர் ஆகட்டும், இவங்க வரலைன்னா மதுரை இல்லடா, அந்த வரலாறை சொல்லி புரிய வச்சிருவாங்க, இல்லைன்னு பதட்டப்படுறாங்க. வேற எதுவுமே இதுல கிடையவே கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன், எவன் கேட்குறான்? திமுக காரனா, திமுக காரன், கம்யூனிஸ்டுக்காரன் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, பவன் கல்யாண் வேற வர்றாரு, பவன் கல்யாணம் வருவாரு, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வருவாரு. உனக்கு என்ன பிரச்சனை? யார் வந்தா உனக்கு என்னடா? நேத்து ஃபாரின்ல இருந்து தீவிரவாதி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு போறேன், அதை பத்தி கவலைப்படுறீங்க? நான் கேட்கிறேன், நேத்து காஷ்மீர்ல இருந்து தீவிர அமைப்புகளை சேர்ந்தவங்க கூட்டி வந்து இங்க மாநாடு போட்டாங்க, அன்னைக்கு எதுவும் கேட்கவே இல்லை. ஏன்டா அவனை கூட்டி வரீங்கன்னு இதெல்லாம் அதான் பேசல. அதுவும் ஒரு மாநிலத்தோட துணை முதல்வர், அவர் வந்து கலந்துக்க விரும்புறாரு, அவர் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உனக்கு எங்கே பட்டுக்குச்சு, உனக்கு எங்கே கசக்குது நான் கேட்குறேன். இப்போ பதிவோடு இருந்து எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, திமுக விசிகாலாம் விட்டுருங்க, சுதந்திரம் வாங்கினது எதன் அடிப்படையில் பிரித்து கொடுத்தாங்க? நாட்டை மதத்தின் அடிப்படையில். மதத்தை இப்போ அந்த நாடு எதன் அடிப்படையில்? இஸ்லாமிய நாடா இருக்குது. அப்புறம் நமக்கு பாடு அதை இவங்க எப்பவுமே நமக்கு தான் பாடு இருப்பாங்க. டே இந்துக்களோட பெருந்தன்மை எவனுமே கிடையாதா? நான் பலமுறை சொல்றேன், நீ மெக்சிகோ கூட்டி போ, சுவிட்சர்லாந்து கூட்டி போ, இல்லை எந்த ஊர் வேணா கூட்டி போ, அங்கே ஒரு கல்லை காமிச்சு சாமி கும்பிட்றதுல கும்பிடுவான். அதுக்கு பேர் மூட நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு இயற்கை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அவனால் மட்டும்தான். நீ ஆபிரகாம் அதெல்லாம் விட்டுருங்க, நிலத்தை தொட்டு கூப்பிட மாட்டானுங்க, மரத்தை தொட்டு கூப்பிட மாட்டானுங்க. இவங்க என்னைக்கு விவசாயத்தில் காலை வைக்கிறான்னு அன்னிலேருந்து ஆரம்பிப்பான் கும்பிட்றதுக்கு. அது பயிர் விடுறதுக்கா அதுக்கு சாமி கும்பிடுவான், தண்ணி விடுறதுக்கா அதுக்கு சாமி கும்பிடுவான், பாத்தி விட்டுருக்கா அதுக்கு சாமி கும்பிடுவான், அதுக்கு போகிறோமா அதுக்கு சாமி கும்பிடுவான், எல்லாத்துக்கும் சாமி கும்பிடுவாள் வைப்பான். ஏன்னா இவனால் அது இல்லாமல் வாழ்ந்ததே கிடையாது. ஏதாவது ஒன்று இவனை கட்டுப்படுத்தி இவனை இந்த பக்திலாம் பட்டாயம் படிப்பா அப்படின்னு இருந்ததும் கிடையாது. எந்த ஊருக்காப்பு மதம் மாத்திர வேலையை இன்னும் பார்த்ததும் கிடையாது. அது தெரியவும் தெரியாது அவனுக்கு. எனக்கு புரியவே இல்லை. இவனை இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, இவங்க அமைவாளில் இருக்காங்க, இவங்க அவங்க வந்து குத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம கோவம் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் தான் இந்துக்கள் எல்லாம் விழிப்புணர்வு. உங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு ஆன்மீகம், நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்வியல்ன்றது எல்லா பேரும் கற்க வேண்டிய விஷயம். ஆன்மீகவாதிகள் எல்லா பேருமே உங்கள்கிட்ட கற்றுக்கிற போகிறது 1008 உங்கள்கிட்ட இருக்குது இயற்கையாகவே. அது உங்கள் ஜீன்லேயே வந்தது. இவங்க சொல்கிற மரபணையை நான் பிடிக்கிறேன்.
இவங்கள்ட்ட இருந்து அவங்க திருந்தணும். அவங்க திருந்தலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சப்பட்டு இல்லை என்னடான்னு கேளுங்களேன், எல்லாம் கப்புச்சு படங்க. நீங்கள் கொஞ்சம் விழிச்சதுனால தான் இவங்க இவ்வளோ கத்திக்கிருக்காங்க. எங்கள் முழு விழிப்புநிலைக்கு வந்துடுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் கட்சிக்கு யாருக்கெல்லாம் ஓட்டு போடு, ஆனால் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக நில்லுன்னா இங்கே 4 அடி இல்லை 400 அடி நகர்த்தலாம்.